பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லவ் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு பிரச்சனையா இருக்கு, லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு. தளபதி கட்சி ஆரம்பிச்சு இது 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதுக்காக நாங்க இனிப்பு கொடுத்து அதோட பிளஸ் எங்களுடைய விசில் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி நாங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு. இதை விட மகிழ்ச்சி என்னன்னா, வர 2026ல எங்க தளபதியை அரியணையில உட்கார வைக்கணும். அதுக்கு மக்களாகிய உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். எல்லாரும் சொல்றாங்க எதிர்கட்சி எல்லாம் அவரு பனையூர்ல இருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு, அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் என்ன பண்ண போறாரு. இன்னைக்கு ஒரு உற்சாகமா எங்க தளபதி ஒரு டான்ஸ் ஆடினாரு, அதுக்கு கூட கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அவருக்கு ஆடதான் தெரியும் அப்படின்னு. அவருக்கு எந்த பயமுமே இல்ல. ஊழலை எதிர்த்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்க தளபதியால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டுட்டு இருக்க கட்சியும் சரி, அவங்களால இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்ல முடியாது. எங்க தளபதியால மட்டும்தான் சொல்ல முடியும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி வேணும், பெண்களுக்கு ஒரு சுயமரியாதை வேணும், தமிழகத்துல மக்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படின்னா பாலியல் வன்கொடுமை நிதம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லவ் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு பிரச்சனையா இருக்கு, லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு. லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணை எங்கேயாவது கொண்டு போய் கழுத்தறுத்து கொண்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா வர 2026ல ஊழலற்ற ஆட்சி அமையணும், தமிழகம் தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னா தளபதிக்கு எல்லாரும் கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. எங்க தளபதி 2026ல அரியணையில் அமருவாரு. இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை.